சின்னஞ்சிறு சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள் தான் எங்களது வெற்றிக்கு முழு காரணம். எனவே உங்களுக்காகவே நாங்கள் பயந்திருந்து வருகின்றோம். தமிழக வெற்றிக்கழகம் மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பரபரப்பு பேச்சு. மதுரை சுந்தரராஜன்பட்டியில் அமைந்துள்ள தனியார் ஸ்கேட்டிங் மைதானத்தில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயங்களை அமைச்சர் நிர்மல்குமார் கிழக்கு தொகுதி கார்த்திகேயன் எம்எல்ஏ, தெற்கு தொகுதி கோபிசன் எம்எல்ஏ ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்வில் மைதான ஒருங்கிணைப்பாளர் அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சிறுவர், சிறுமிகள், இளைஞர்களின் நலன்களுக்காகவே தினந்தோறும் நல்ல பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகின்றார். உங்களை போன்று முதல்வர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் பள்ளி மாணவர்கள் போன்று காலை 9 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு தலைமைச் செயலகம் வந்து விடுகின்றார். ஆனால் முன்னாள் முதல்வர்கள் ஸ்டாலின் எல்லாம் வாரத்திற்கு 3 நாட்கள் அல்லது 3 முறைதான் வருவார்கள். அப்பொழுது கூட ஏதாவது நிகழ்வினை துவக்கி வைக்க வருவார்கள். துவக்கி வைத்துவிட்டு உடனே கிளம்பி விடுவார்கள். ஆனால் தளபதி அவர்களோ தினந்தோறும் ஒவ்வொரு துறைகளாக அலசி ஆராய்ந்து வருகின்றார். நீங்கள் தான் எங்களை அப்பா அம்மாக்களிடம் கூறிவிட்டு ஓட்டு போட வைத்து ஜெயிக்க வைத்தீர்கள். மேலும் என்னுடன் வர வேண்டாம் என்றாலும் வருகை புரிந்து வாக்குகள் மக்களிடம் கேட்டு வெற்றியடை செய்ததால் தான் நாங்கள் அனைவரும் உங்களுக்காகவே எந்நேரம் பயந்து நாங்கள் இருந்து வருகின்றோம். தங்களுக்காகவே எந்நேரம் பணியாற்றி வருகின்றோம் என்றார். குழந்தைகளுக்கான திட்டத்தை மனதில் வச்சுதான் சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல சிஎம் மீட்டிங்ல என்னன்னா, குழந்தைகளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய எந்த மதுவையும் எந்த போதைப் பொருட்களையும் முதலாவதாக அதிக உச்சகட்ட விஷயத்துல தடுக்க வேண்டும் சொன்னாங்க. ஏன்னா நம்மளுடைய தமிழகத்துல கடந்த 5 வருஷமா போதைப் பொருள் நடமாட்டம் பெற்றோர் எல்லாருக்கும் ரொம்ப பயந்துட்டே இருப்பீங்க. ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க, இல்ல எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப பயமா இருந்திருக்கும். என்ன இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரியான போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உச்சபட்ச கன்சர்னா இருந்துச்சு முதலமைச்சருக்கு. ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றோன்னு முதல்ல சொன்னது போதைப் பொருட்கள் கண்டிப்பாக அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அதனால முதல்ல வந்து டாஸ்மாக்ல எவ்வளவு தூரம் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் இருக்க அனைத்து டாஸ்மாக்களும் எந்த தடையும் இல்லாமல் மூடப்பட்டது. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க போறப்ப பிரச்சாரத்துக்கு போக நான் நிறைய இடத்துல சொன்னேன், வராதீங்களா, நீங்க பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுனால எல்லாம் கூட வந்து நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் பிரச்சாரத்துக்கு கூட வருவேன்னு சொல்லி இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து எங்க கூட வந்து நின்று எங்களுக்காக வாங்கி கொடுத்தாங்க. உறுதியாக இவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்யணும் அதை 100% செய்வோம். எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு முதல்ல சொல்லியிருக்காரு. இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் நிறைய இடத்துல செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகத்துல பேசிட்டு இருக்கோம். அவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, என்ன அமைச்சர்கள்லாம் காலையில 9:10 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. வாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், மதுரை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர், மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் இருவரும் வந்து திரு கார்த்திகேயன் மற்றும் கோபியன் வந்து இருக்காங்க. வாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, என்ன சட்டமன்ற சிஎம்ஏ 9 மணிக்கு வந்துடுறாரு, 10 மணிக்கு அவங்க அமைச்சர்கள் வரலன்னா எப்படி? சிஎம் கரெக்டா 9 மணி 9 கிளம்பி 9 மணி வரைக்கும் சட்டமன்றத்துக்கு அந்த தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்கிறாரு. இது வரைக்கும் தலைமைச் செயலகத்துல மதிய சாப்பாட்டே எடுத்துட்டு வந்து அங்கேயே இருந்து வேலை பார்க்கிற ஒரே சிஎம் நம்ம சிஎம் தான். நாட்கள் அதெல்லாம் இல்லை, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வருவாங்க சிஎம்லாம். வந்து ஏதாவது திறப்பு விழாக்கள் அங்க நடந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் தலைமைச் செயலகத்துக்கு வருவாங்க. வந்து நிகழ்ச்சிகள் ரிப்பன் கட்டிங் ஏதாவது முடிச்சு வச்சுட்டு அதற்கப்புறம் கிளம்பிடுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பாங்க. ஒரு துறை ஒரு நாள் 2 துறை இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றையும் டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. டாஸ்மாக் ஒரு டாஸ்மாக் வந்து 5 லட்சம் ரெவன்யூ ஒரு நாளைக்கு, இப்படின்னா ஒரு ஒர்க் அவுட் பண்ணி 50 கோடி 60 கோடி ஒரு நாளைக்கு லாஸ் ஆனாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. குழந்தைகள் பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு டாஸ்மார்க்கோ ஒரு ஒயின் ஷாப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் தேவையே. அவர்களுக்கு தூரமாக என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் என்ன தேவையோ அதான் செஞ்சுட்டு வரும். கண்டிப்பாக இந்த குழந்தைகள் தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கான முக்கியமாக பள்ளிகளை மேம்படுத்தணும், கல்வி தரத்தை மேம்படுத்தணும், குழந்தைகள் மேம்பாடு, விளையாட்டு மேம்பாடு, விவசாயிகள் மேம்பாடு, மீனவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திட்டங்களை வகுத்து 436 திட்டங்களை கொடுத்து எல்லாருக்கும் டார்கெட்டையும் பிக்ஸ் பண்ணி 2 வாரத்தில் கொடுத்து இதுதான் உங்களுடைய இலக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் முதல் நாள் வந்து எவ்வளவு வேகமாக பண்ணியிருக்கேன். நிறைய சேலஞ்சஸ் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து மிக கடுமையான சேலஞ்சஸ். ஏன்னா அரசு சிஸ்டம் அப்படி இருக்கு. ஆபீஸ்குள்ளே கிடையாது, பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாதுன்னு என்ன ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ணுவீங்க? இப்படிதான் கவர்மெண்ட் ரன் பண்ணுவோம்.
உள்ள பர்சன்டேஜ் வார்த்தையே இருக்கக்கூடாது, உள்ள லஞ்ச லாவணியும் இருக்கக்கூடாது. அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ணீங்க? நாங்க ரன் பண்ணி காட்டுறோம், அப்படிதான் ரன் பண்ணுவோம். இப்படிதான் கவர்மெண்ட் நடக்கும். இதுவரை டிரான்ஸ்பரா தேவையில்லாத டிரான்ஸ்பர்கள் அது வரைக்கும் இதுவரை யாராவது எங்கேயாவது டிரான்ஸ்பருக்கு பணம் கொடுத்தா நம்ம சொந்தக்காரன் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல கிடையாது. இந்த தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் எங்கெங்கெல்லாம் முதல் படி எடுத்து வைக்கணும் அதை எடுத்து வச்சு நடந்துட்டு போயிட்டே இருக்கும். கண்டிப்பா இது ரிஜெக்ட் இருக்கும். அலுவல் ரீதியாக ஆபீசர்ஸ் ரீதியாக நிறைய பேருக்கு மாற வேண்டி இருக்கும், ரிஜெக்ட் இருக்கும். ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டு அதெல்லாம் அந்த அனைத்து தடைகளையும் உடைச்சிட்டு நாங்க கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கோம். கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நீங்க அரசு எப்படி செயல்படுறது நீங்களும் கண்கூடா பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அந்த பயத்தில் தான் நாங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். மக்களை பார்க்கிறப்ப அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு என்ன பதில் சொல்றோமோ அதற்கான அங்கேயே தீர்வு எங்க கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். எதெல்லாம் சில நாட்களுக்கு பின் நிறைவேற்ற முடியுமோ அது எங்களுடைய செக்லிஸ்ட்ல வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அதுக்குதான் நாங்க இங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, அதுக்குதான் எங்களால அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க போய் சும்மா சுத்திட்டு அப்படியே வர்றதுக்கெல்லாம் இல்லை. கண்டிப்பா முன்னாடி நம்பிக்கையில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்த குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு காலத்துல வெளியில போய் விளையாட வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆனா இப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் வச்சு அவங்க கண்டிப்பா குழந்தைகளுக்கு அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிளப்பை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். குழந்தை அனைவரும் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த பிரச்சனைனாலும் எதனாலும் நீங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க அனுபவம் உங்களுக்காக பணியாற்றுறது தான் நாங்கள் அனைவரும் இருக்கோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இதையடுத்து மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடையினை ஏஎன் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் கண்ணன். அடுத்ததாக அகாடமி நிறுவனர் அலெக்சர் பொன்னாடை வழங்குவார். ஏன்னா நான் இந்த அகாடமியில கிட்டத்தட்ட ஒரு 200-250 குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் சரியா சிறப்பா இருக்கு. அத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்லியிருக்கிறாங்க. லெனின் அவர்கள் இந்த கேம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு. ஹீரா, ரேஷ்மா அண்ட் விஷால் மெடல் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்த தங்களுக்கு நன்றிகள் தமிழ்நாடு. அடுத்ததாக டைனி பாய்ஸ் ஓன் கோல்ட் மெடல். அந்த நேம் இஸ் ஆருத்ரன், மித்ரன், ஆத்ரேயன் அண்ட் பிரக்யா. கரெக்ட் பாய்ஸ். அடுத்த சஃபா. தேங்க்யூ குட்டீஸ். மீனாட்சி, மகத்தி அண்ட் இன்பா. கிடைக்காது, உங்களோட செரிஷ்ல அவங்க ஹாப்பியா. ஜூனியர் பாய்ஸ் பிரிவினர் காயத்ரி அண்ட் தைரா. இங்க நடக்கிற நிகழ்வுக்கு எல்லாத்துக்குமான காரணம் Alex.